இந்த கிழக்கு வாசலை குறித்து அநேக சத்தியங்களை நாம் வேதம் முழுவதும் பார்க்கின்றோம். 2 நாளாகமும் 31வது அதிகாரம் 14வது வசனம் இப்படி சொல்லுகிறது: கிழக்கு வாசலை காக்கிற இம்னாவின் குமாரனாகிய கோரே என்னும் லேவியன் கர்த்தருக்கு செலுத்தப்பட்ட காணிக்கைகளையும் மகா பரிசுத்தமானவைகளையும் பங்கிடும்படிக்கு தேவனுக்கு செலுத்தும் உற்சாக காணிக்கைகள் மேல் அதிகாரியாக இருந்தான். எனவே இந்த கிழக்கு வாசல் வழியாக ஆலயத்திற்கு மக்கள் காணிக்கைகளை கொண்டு வருகின்றார்கள். அவர்கள் உற்சாக காணிக்கைகளாக கொண்டு வருகின்ற அதிகமான காணிக்கைகளை இந்த லேவியருக்கு பங்கிடும்படியாக இந்த கிழக்கு வாசலில் அந்த லேவியன் அமர்ந்து இந்த காரியங்களை பெற்று செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கிழக்கு வாசல் கர்த்தருக்கு காணிக்கைகளை கொண்டு செலுத்துகிற ஒரு வாசலாக இருந்தது. இதையே நாம் மத்தேயு 2வது அதிகாரத்தில் அந்த இயேசு கிறிஸ்து பிறந்த காலகட்டத்தில் மத்தேயு 2:2 வசனம் 1 பார்ப்போம். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்தபோது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து 2வது வசனம் சொல்லுது: யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். எனவே இந்த கிழக்கு என்ற அந்த பகுதியிலே ஒரு சிறப்பு இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அங்கே ஆலயத்திலே காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்று நம்ம 2 நாளாகமத்தில் பார்த்தோம். இங்கேயும் மத்தேயு சுவிசேஷத்திலே இந்த சாஸ்திரிகள் கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த சாஸ்திரிகளும் கூட கிறிஸ்துவுக்கு அவரை கண்டு அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூபவர்க்கத்தையும் வெள்ளைப்போளத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள் என்று சொல்லி நாம் மத்தேயு 2:11 நம்ம பார்க்கின்றோம். எனவே காணிக்கைகளை கொண்டு வருகிற வாசலுக்கு இந்த கிழக்கு வாசல் ஒரு அடையாளமாக இருக்கின்றது. இன்றைக்கு இந்த கிழக்கு வாசல் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலேயும் எதை அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால், நாமும் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய தாளந்துகளை, நம்முடைய நேரங்களை, நம்முடைய பொக்கிஷங்களை, நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை தேவனுக்கு காணிக்கையாக படைக்க வேண்டும் என்பதை இந்த கிழக்கு வாசல் அடையாளப்படுத்துகிறது.